அடுத்ததாக நம்ம கேள்விக்குள்ள சொல்லலாம். அதாவது பிரயாணத்தில் இருக்கிறவங்க கசர் செய்யலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது விளக்கிட்டு இந்த கேள்வியை சொல்றான். கேள்வி என்ன கேட்கிறான்னு, அது கசர் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கணும். சும்மா 5 கிலோமீட்டர் போயிட்டு நான் ஒரு பிரயாணியா இருக்கிறேன்னு சொல்லி கசர் செய்ய முடியாது. அப்ப பயண தொழுகையை நம்ம கசர் செய்து தொழுவதாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டா 9 மைல் அளவுக்கு பிரயாணம் பண்ணா தான் அது பயணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். 9 மைலுக்கு கம்மியான தூரத்திற்கு பிரயாணம் செய்வார்கள் என்று சொன்னா அது பிரயாணம் கிடையாது. அவங்களுக்கு 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுகிற சலுகை கிடையாது. 2 தொழுகைகளை சேர்த்து ஜம்மு செய்கிற சலுகையும் கிடையாது. அந்த சலுகை யாரு கிடைக்கும் என்றால் அந்த பிரயாணம் 9 மைல் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கிறது. 3/s வருது. அது மைல் கணக்கில் சொன்னா 9 மைல். இதை வைத்து என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த 9 மைல் என்று ஹதீஸ்ல வருகிறது. நீங்க உங்களோட ஆர்டிக்கல்ல பயான்கள்ல 25 கிலோமீட்டர் என்று சொல்லி வருகிறீர்கள். அதாவது 9 மைல் என்று வருகிறது. 9 மைலுடைய கிலோமீட்டர் கணக்கில் சொல்வதாக இருந்தால் அது 25 கிலோமீட்டர் என்று நீங்கள் அதை சொல்கிறீர்கள். என்னை நோக்கி கேட்கிறார் அவர், கேள்வி கேட்கிறவர். 25 கிலோமீட்டர் சொல்றீங்க. நாங்களும் கூகுள் எல்லாத்திலையும் தேடி பார்த்துட்டோம். மைல் என்பதற்கு அளவு பார்க்கும் பொழுது 25 கிலோமீட்டர் வரமாட்டேங்குது. மைலுடைய அளவு இவ்வளவுதான் சொல்றாங்கல்ல. அதை வைத்து பார்க்கும் பொழுது 9 மைலுக்கு ஒரு மைல் ஒரு 1.60, அதாவது 1600 வைங்களேன். அந்த அடி மைலுக்கு அடிதான் அங்குள்ள தான் வருகிறது. அப்படின்னு சொன்னா ஒரு மைல் 1.5 கிலோமீட்டர் வரும். ஒரு மைல் 1 கிலோமீட்டரும் ஒரு 1/2 கிலோமீட்டரோட கொஞ்சம் அதிகம் வரும். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா 9 மைலுக்கு ஒரு 9, 13, 14 தான் வரும். 15 கிலோமீட்டர் தான் வரும். 25 எப்படி வரும் இப்படிங்கறத வைத்து அபு தாஹிர்ங்கிற சகோதரர் தேனியிலிருந்து கேட்டிருக்காரு. அந்த மைல் 9 மைல் என்று வருகிறது. 9 மைல் ஹதீஸ கரெக்டா எழுதிவிட்டீங்க. ஆனா எழுதிவிட்டு அதை கிலோமீட்டர்ல சொல்லும் பொழுது 25 கிலோமீட்டர் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். 25 கிலோமீட்டர் வரல. மைல நாங்கள் தேடி பார்த்தோம். மைலுடைய அளவை வைத்து பார்க்கும் பொழுது 9 மைலுக்கு கண்டிப்பா 25 கிலோமீட்டர் வராது. 15 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வரும். எதை வச்சு 25 கிலோமீட்டர் எடுத்தீங்கிறதா அந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் அரபு நாட்டிலேயே 2 மைல் இருந்தது. இந்த மைலுங்கிற அளவு, மைலுங்கிற சொல்ல அரபு சொல்லுதான். மைல்ண்டா அதாவது சாயுதல் அர்த்தம். மாலண்டா சாய்ந்தான், மயில் என்றால் சாயுதல். ஒருத்தன் நிக்கும் பொழுது நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கான். போய்கொண்டே இருக்கிறவன் எவ்வளவு தூரம் போகும்போது நமக்கு தெரிய மாட்டானோ. ஏன்னா பூமி வளைஞ்சுதானே இருக்கு, உருண்டையா இருக்கிறனால சமமா இருந்தா கடைசி வரைக்கும் தெரியுமா. பூமி வளைவா இருக்கிறனால ஒரு தூரத்துக்கு போனவன அப்படி குறைஞ்சிட்டே வருவான். அவன் இருக்கிற நமக்கு தெரியாது. அந்த தொலைவை மயில் சொன்னார்கள். மயில் என்றால் சாய்ந்து விடுதல், நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஒருத்தன் தெரியாமல் போய்விடுவது. அந்த மாதிரியான அளவுல பூமி இப்படி இருக்கிறதுனால இங்க வர்ற வரைக்கும் தெரியும். இப்படி போயிட்டான்னா தெரியாது. நமக்கு அவனுக்கு மத்தியில் அந்த பூமி பட்டம் மறைச்சிடும். அதை வைத்து நினைஞ்சாங்கன்னா மயிலுங்கிற ஒரு அளவை அரபியில தான் கொண்டு வந்தாங்க. அதை பின்பற்றி உலகம் முழுவதும் நினைஞ்சிட்டாங்க. மயிலுங்கிற கணக்கை எடுத்துக்கொண்டு இந்தியாவில இந்த மைல் கணக்குல ஒரு 8 ஃபர்லாங்கு கொண்டது ஒரு மைல் என்றெல்லாம் அதை கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க மயில் போய் கூகுள்ல போய் தேடினீங்கன்னு சொன்னா அந்த மயிலுங்கிறதுக்கு இப்ப என்ன சமீப கால வெள்ளையர்கள் உலகத்தையெல்லாம் ஆளும் பொழுது இந்த மயிலுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சோ அந்த அர்த்தத்தை தான் அந்த கூகுள்ல போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் என்ன செய்யுது, ஒவ்வொரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும் என்று கணக்கு சொல்றாங்க. ஆனா அரபு நாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த மைல் இருக்குல்ல, அதனுடைய அளவை நம்ம சொல்வதாக இருந்தால் அந்த காலத்துல உள்ள கணக்குப்படி அந்த மயிலை சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மயில் இருந்தது. அதே மாதிரி பனு உமையாக்கள் ஆட்சிக்கு வரும்போது அவங்க வேற விதமான மயில் என்று ஒன்னு உண்டாக்குனாங்க. அதனால அரபுல 2 மயில் உண்டு. ஒன்னு ஹாஷிமி மயில், ஒன்னு பனு உமையா மயில். ஹாஷிமி மயில் என்று சொன்னால் ஹாஷிம்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார், அதாவது குறைஷிகள். அந்த குறைஷிகள் பயன்படுத்திய மயில் என்று ஒரு மயில் இருக்கிறது.
அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள்ல இருந்து மைலுக்கு அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். இப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதை ஒட்டி முன்ன பின்ன இருந்த காலத்திலையும் மைலுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வைங்க, நீங்க இந்த காலத்தில் உள்ள அர்த்தத்தை அளவு வைக்க கூடாது. அதுல மயிலுன்னு சொல்லும் பொழுது அந்த காலத்து மக்கள் இந்த மயிலை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினாங்க என்றுதான் கவனிக்கணும். மயிலுங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு இப்ப உள்ள அர்த்தத்தை கொண்டு அதுல என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அப்ப அரபுகள் ஹாஷ்மி மயில் என்று ஒன்று நபி காலத்தில் இருந்துச்சு. அவங்க 3 மைல் சொன்னா எந்த மயில சொல்லியிருப்பாங்க, அந்த மயில தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க தானே இந்த 3 மைலுக்கு கசர் செய்யலாம்னு சொல்றாங்க. அது போக இந்த உமையாக்கள் ஆட்சி வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மயிலை இன்னும் கொஞ்சம் அதிக அளவு உள்ளதாக குறைந்த அளவு உள்ளதா ஆக்கி அவங்க ஒரு மயிலை யூஸ் பண்ணாங்க. அதுவும் அரபி மயில் தான். அரபுடைய ஹாஷிமி மயில், பனு உமையா மயில் என்று 2 விதமான ஒரு அளவுகோலை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்ப அந்த உமையாக்கள் பனு உமையாக்கள் மயில் இருக்குல்ல, அவங்க மயிலுக்கு எவ்வளவு அளவுன்னு கேட்டா 2000 மீட்டர். அவங்க மயிலுக்கு என்னன்னா ஒரு மைலுக்கு 2 கிலோமீட்டர். அந்த பனு உமையாக்கள் கொண்டு வந்த பிரகாரம் 5 மைல் என்று சொன்னா ஒரு மைலுக்கு 2000 மீட்டர். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் சொல்றோம்ல. அப்ப ஒரு மைலுக்கு என்னன்னா 2000 மீட்டர் வச்சிருந்தாங்க. அப்ப 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர். அப்ப நம்ம 1.5 கிலோமீட்டருங்கிறோம், ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டருங்கிறோம். ஆனால் அந்த பனு உமையாக்களுடைய கணக்கு பிரகாரம் அவங்க மைலுன்னு பயன்படுத்தினது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா 2000 மீட்டரை ஒரு மைல்னு சொன்னாங்க. அப்ப அந்த மயில்ல அந்த பனு உமையாக்கள் காலத்துல மயிலுங்கிற வார்த்தை பேசப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும், 2000 மீட்டர் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். அவங்க காலத்துல அதான் வழக்கத்தில் இருந்தது. அப்ப ஹாஷ்மியா கால மயில்ல எவ்வளவுன்னு கேட்டா ஒரு மைலுக்கு அவங்க 2888 மீட்டர். இதை விட அதிகம். நம்ம வச்சுக்கிற மயிலை விட 2 மடங்குக்கு நெருக்கமா வருது. அவ்வளவு பெரிய அளவை என்ன செய்யறாங்கன்னா அவங்க மைல்னு சொன்னாங்க. மைல்னு சொன்னா 2888 மீட்டர், அதாவது ஏறக்குறைய 3 கிலோமீட்டர். 2888னா 3000 கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. அப்ப ஏறக்குறைய 3 கிலோமீட்டருக்கு நெருக்கமான தொலைவை ஹாஷிமி மைல் என்று சொன்னார்கள். பனு உமையா மைல் எதை சொன்னார்கள்னா 2 கிலோமீட்டர் அளவை அவங்க ஒரு மைல் என்று சொன்னார்கள். இந்த வெள்ளையர்கள் ஆளுகிற நேரத்தில் மைல் என்பது 1.5 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டரோட கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரியான ஒரு அளவை என்ன செஞ்சாங்க அவங்க மைல் என்று அவங்க சொன்னாங்க. அப்ப 3 வகையான மைல் இருக்கும் பொழுது நீங்க ஹதீஸில் மைல்னு வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க எதை எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா அந்த 2888 தான் எடுக்கணும். அது கூட எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம்னு கேட்டா, அதாவது நவீன காலத்து அளவையும் அந்த காலத்து அளவையும் இணைத்து மக்காதிரு ஷரையாண்டு ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. டாக்டர் நஜிமுத்தீன்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த எதை வச்சு எழுதுறாருன்னு கேட்டா, அன்றைய காலத்தில் ஒரு மைல் என்பதை எப்படி சொன்னாங்க என்று கேட்டால் 6000 முழம். 6000 முழம் உள்ள தூரத்து முழம்னு சொல்றோம்ல, அந்த முழத்தை தான் என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு மைல் என்று சொன்னார்கள். 6000 முழத்துக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு முழத்துக்கு அந்த காலத்து முழத்தெல்லாம் அளவு எடுத்து 48 சென்டிமீட்டர் வருது. ஒரு முழம்ங்கிறது 48 சென்டிமீட்டர் வரும். அப்ப 6000 முழத்துக்கு எவ்வளவு வரும், 2,88,000 சென்டிமீட்டர் வரும். அதான் 2880 மீட்டர் வரும் அப்படின்ற ஒரு கணக்கு வைத்து அது அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மைல் என்பது 2.25க்கும் அதிகமான 3000க்கு கொஞ்சம் குறைவான தூரம் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப ஹதீஸ்ல கசருடைய தொலைவு எவ்வளவு வருதுன்னா 9 மைல் வருது. 9 நீங்க பெருக்குனீங்கன்னா 2,288 2,2880 அதை நீங்க 9 பெருக்குனீங்கன்னா 25,920 வரும். அப்ப 25 வைங்க, 25 மைல் உடையாந்துருது. அப்ப அந்த மைல் என்பதற்கு ஒரு மைலுக்கு இவ்வளவு சென்டிமீட்டர் கணக்கு இருக்கா இல்லையா, அந்த சென்டிமீட்டர் கணக்கை எடுத்து தான் என்னட்டா இவர் இந்த காலத்தில் உள்ளவங்க எப்படி ஆய்வு செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த மைலுக்கு கணக்கு சொல்றாங்க. மைல்னு சொன்னா அதாவது இந்த விரல், நான் விரல்ல வச்சிருக்கல, இந்த 24 விரல் அளவு அகலம் உள்ளது. 4 விரல் 8 12 14 16 20 இங்க ஒடியா இதெல்லாம் முளம். அவங்க முளம் என்று சொன்னது எதுன்னு கேட்டா,
24 விரற்கடை அகலம் உள்ளது. அதையெல்லாம் வச்சு அவர் அளந்து பார்த்து, அப்ப 24 விடக்கடைக்கு எவ்வளவு வருதுன்னு கணக்கு பார்க்கும் பொழுது நம்ம இந்த முளம் இது வரைக்கும் சொல்றோம்ல, இந்த அளவு கிடையாது. அவங்க முளம்னு சொன்னது, அவங்க முளம் என்று சொன்னது என்னன்னு கேட்டா 24 விரற்கடை. 24 விரல்னா 4 விரல் இப்படி வைக்கிறோம். 4, 8, 12, 16, 20, 24. அப்ப இங்க வரைக்கும் வந்துருது. இவ்வளவு தொலைவுக்கு வரும்போது நம்ம முளத்தை விட அந்த முளம் கூடுதலா இருக்கிறது. நம்ம முளம்னா இதைத்தான் சொல்லுவோம், அதை விட கூடுதல் முளத்தை தான் அவங்க முளம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 42 சென்டிமீட்டர் வந்து ஒரு முளத்துக்கு வருது. அப்ப ஒரு மைலுக்கு 6000 முளம். 6000 முளத்துக்கு 48 பெருக்குனீங்கன்னா 2880 வருது ஒரு மைலுக்கு. 9 மைலுக்கு பெருக்குனீங்கன்னு சொன்னா 25 கிலோமீட்டரும் 920 மீட்டரும் 26 வருது. நம்ம ரவுண்டா 25 எழுதியிருக்கோம். அது 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு போனால் நம்ம கசர் செய்யலாம் எழுதுனது இந்த அடிப்படையில் தான். ஆனா நீங்க அந்த 3 மைல் வந்த உடனே இப்ப உள்ள மயிலை எடுத்தீங்கன்னா, இந்த மயிலை கொண்டு எங்க ஃபிட் பண்ணீங்கன்னா கம்மியா போயிடும் அளவு. இப்ப உள்ள இந்த 9 மைல் எடுத்தீங்கன்னா 13, 14 கிலோமீட்டருக்கு கசர் செய்யலாம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த சுல்லா காலத்தில் பயன்படுத்தின சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதைத்தான் அதுக்கு கொடுக்கணும் என்பது விளங்கிட்டா சரியா வந்துடும்.